சங்கத்தில் இருக்கிற ஒரு பையன், அம்மா நமக்கு இடமே போற மாட்டேங்கிறது, எனக்கு ஒரு இடம் இருக்கு, நான் எங்கள் அப்பா அம்மா கூட, அவன் பிரம்மச்சாரி பையன், அப்பா அம்மா கூட நான் எழுத்தாப்புல ஒரு ஒரு வீட்டில் இருக்கேன், இந்த இடத்த நம்ம சத்சங்கத்துக்கு எடுத்துக்கிறதானே என்ன சாமி ஆளை விடு. எனக்கு வந்து இப்போ 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. நான் 30 வயசுலேருந்து சார்கிட்ட வந்துட்டு 30 வருஷம் நான் அனுபவிச்சுட்டேன், நல்லா கூத்தடிச்சிட்டேன். நீங்கள்லாம் இப்போ உங்களோட 30s இருக்கீங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் ஒன்றுமே ரிட்டையர்டு அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மாம்மா அந்த இடம் ஒன்றுமே இடம் நீ கொடுப்பேன், நான் அதுக்கு காசு தேடிண்டு கட்டுறதுக்கு எவன்டையா போய் வாங்கணும், கவர்மெண்ட்டு பர்மிஷனு லொட்டில் என்ன விட்டுருப்பாயிரம் வேண்டாம் அப்படின்னு. கடைசியில் என்னாச்சு, நான் அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த வீடை காலி பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வந்தது. சரி நம்ம காலி பண்ணிடலாம். நான் அவள்கிட்ட ஒரு 3 மாதம் வேண்டிய டைம் தாங்கோ, நான் காலி பண்ணிடுறேன், ஏன்னா பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிடுது, அதனால் நான் காலி பண்ணிடுறேன், உங்களுக்கு வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். அப்போ மறுபடியும் அந்த பையன், அவர் சத்சங்கத்தில் இருக்கிற பையன், ஆமாம் இப்பயாவது ஒத்துக்கோங்க மாமா. நான் சொன்னேன், கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், இப்போ ஒரு நெருக்கடி வந்திருக்கும்போது சரி கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன்னா நேர்மை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஐ வாண்ட் டு பி ஹானஸ்ட். சார் பேரை சொல்லிட்டு அப்சல்யூட் ஹானஸ்டி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு லோகோவில் போட்டுவிட்டு இப்படி பண்ணக்கூடாது. அதான் ஒன்று பண்ணலாம், சார்கிட்ட சீட்டு போட்டு கேட்கலாம். சார் நோ சொல்லிட்டாருன்னா எஸ் சொல்கிற வரைக்கும் நீ சீட்டு போட சொல்லக்கூடாது. சரி, எஸ் சொல்லிட்டாருன்னா நான் வாய மூடின்றுவேன், நான் ஒன்றுமே நோ சொல்ல மாட்டேன், ஓகேவா அப்படின்னு. சரி, அவள் ஃபேமிலி எல்லாரும் வந்துருந்தா, குடும்பமாக வந்து அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. 3.5 கோடி ரூபாய் அந்த ப்ராப்பர்ட்டி, மிடில் கிளாஸ் குடும்பம், வெறும் மிடில் கிளாஸ் குடும்பம், சாருக்கு கொடுக்கணும், அவ்வளோதான் அவளுடைய எண்ணம். ஹோல் ஃபேமிலி சீட்டு போட்டோம், சார் எஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவளுடைய பக்திக்கு சார் எஸ்ன்னு சொல்லலைன்னா தான் ஆச்சரியம். அப்படி ஒரு ஏக்கம் அவளுக்கு. அந்த இடத்துல பூமி பூஜை போட்டோம், அந்த இடத்துல சாரனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கணுங்கிறதுக்காக கருங்கல்லையே சாருடைய சபை கட்டினோம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்தது. இடத்த ஒருத்தர் கொடுத்துட்டார், இடத்த கொடுத்தா போருமா, கட்டுறதுக்கு பணம் வேண்டாமா அப்படிங்கும்போது அமெரிக்காவிலேருந்து ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் பண்ணார், வெங்கட் குருராஜன்னு பேர். அவர் சொன்னார், மாமா இதே மாதிரி அது எங்களுக்கு எப்போதுமே ஒரு பேர் வரும், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, இதுக்கு டிவைன் மூவ் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. டிவைன் மூவுக்கு நான் ஏதாவது பண்ணணும் மாமா, என்ன முடியுமோ பண்ணுங்க. எனக்கு ஒரு வீடு இருக்கு மாமா அப்படின்னார், சேலத்தில் ஒரு வீடு இருக்குன்னார். நான் சொன்னது பாருங்க, சேலத்தில் போய் சத்சங்க ஆரம்பி சொல்லாங்க, நம்மளால பண்ண முடியாது, எல்லாரும் நான் ஒரு வீட்டை தரேன், அமெரிக்காவில் இருக்கேன், வீடு வீணாக போயிட்டு இருக்கேன், ஏதாவது பாடசாலை நடத்துங்கன்னு சொல்கிறேன். நீங்கள்லாம் யார் நடத்துறது, பாடசாலை வேணும்னா ஆளும் கிடையாது, வாத்தியார் கிடையாது, சமயக்காரா கிடையாது, இதெல்லாம் பண்ண முடியாது. இல்லை மாமா நீங்கள் வந்து டிவைன் மூவுக்காக எடுத்துக்கோங்க, அங்கே நான் சத்சங்கெல்லாம் நடத்த முடியாது. இல்லை மாமா நீங்கள் அதை விற்று விட்டு அந்த பணத்தை எடுத்துக்கோங்க மாமா அப்படின்னா. அப்படின்னு எனக்கு பயம் வந்து கொடுத்து, அப்போனா அந்த வீடு ஏதோ லிட்டிகேஷனில் இருக்குது, நம்ம புத்தி இப்படி தானே தோணும், என்ன பண்ணுறது, அந்த ஏதோ லிட்டிகேஷனில் இருக்க போல இருக்கு, இல்லைன்னா வீடு தரேங்கிறாரு அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன், பாருங்க ஏதோ பணம் கொடுக்குறேன்னா நான் வாங்கிக்க போகிறேன், வீடை கொடுக்குறேன்னா ப்ராப்பர்ட்டி இல்லை, யார் யாரெல்லாம் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காலும் தெரியாது, பின்னாடி லீகல் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது. அதுவும் நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் ஒய்ஃப் இதை பற்றி ஒன்றும் சொல்லலை, அவங்களுக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல, கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது, ஃபேமிலியோடு வந்து நீங்கள் சொல்லுங்க, 3 months டைம் தரேன், இந்த எமோஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போய் நிஜமாவே கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்ததுன்னா 3 மாதத்துக்கு வரைக்கும் அந்த எமோஷன் தாங்காது, அப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. 3 months கழித்து அமெரிக்காவுக்கு நான் போயிருக்கும்போது அவர் நேராக அங்கே வந்திருந்தார், ஒய்ஃப் ஆயிடுச்சுன்னு வந்தார். ஆமாம் 3 மாதத்தில் பக்தி குறையாமல் சார் பார்த்துட்டார், இந்தாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், இதை விற்று விட்டு நீங்கள் வந்து அந்த பணத்தை டிவைன் மூவுக்கு எடுத்துக்கோங்கன்னார். சரின்னு நம்ம வந்து பசங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கடா, எந்த இடத்துல இருக்கோ, யார் ஆக்குபை பண்ணியிருக்காளோ, என்ன தகராறு ஆகுறதோ போய் பாடுறா அப்படின்னா பார்த்தா சேலத்தில் இருக்கிற பாயஸ் கார்டன் மாதிரி ரொம்ப ப்ரைம் லொக்காலிட்டி, செம்மையாக அந்த வீடை பார்க்க வரணுன்னே நிறைய பேர் வந்துட்டாலும், நான் வாங்குறேன் நீ வாங்குறேன், நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு ஸ்மூத்தாக போச்சு. அந்த ரூபா ஆரம்பமாக அமைஞ்சுது. இதுக்கு நடுவில் சாரனுடைய லீலையை ஒன்றுன்னு சொல்கிறேன். இந்த வீடு வேணும்னு சொன்னார் இல்லையா கல்கட்டாக்காரர், அவருடைய எனக்கு கொடுத்தவருடைய பையனுடைய பொண்ணு அவளான்னு தான் கேட்டார். நான் ஏதாவது திரும்பி வரும்பொழுது அவர் திரும்பி வந்தார், அவருக்கு யாரோ மிஸ்கைட் பண்ணியிருக்கா,
சரி. உனக்கு கண்ணா அப்படின்னா இந்த வீடு பல கோடி ரூபாய்க்கு வரும், நீ எதுக்கு சும்மா விடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, ஒன்றும் வரல. அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டார், நீங்கள் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இதை பாரியா, நீ முதல்ல சொல்லியிருந்தேன்னா நான் அப்படி நிம்மதியாக அந்த வீட்டுக்கு யாரையாவதுகிட்ட பேசி பணத்தை வாங்கி கொடுத்துருப்பேன். நானும் அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்கள் இருந்திருப்பேன், எனக்கும் நிம்மதியாக இருந்திருக்கும். நான் பாட்டுக்கு இப்போ ஒரு இடத்த வாங்கி கமிட் பண்ணிவிட்டு 3 கோடி ரூபாய்க்கு அந்த பில்டிங்லாம் கட்டணும் அப்படின்னா நான் போய் எவ்வளோ பிச்சை இருக்குது, யார்கிட்ட போய் கேட்குறது? பெரிய கமிட்மெண்ட் இருக்குது, நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன்ட்டேன். அவர் சொன்னார், நான் இப்போ இவ்வளோ வருஷமாக நீ இருந்தே, நீங்கள் எனக்கு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது ரொம்ப சென்டிமெண்டலாக இது பண்ணார். சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், யாராவது டிவோட்டிகிட்ட கேட்குறேன், அவள் சரின்னு சொல்லிட்டான்னா நான் அந்த வீடை அவளை விட்டு அவங்ககிட்டேருந்து வாங்கிக்க சொல்கிறேன் அப்படின்னு. நம்மளுடைய மகாபிரிவா மணிமண்டபம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பெரியவாள்கிட்ட ரொம்ப பரம பக்தியாக இருக்கிறவர், அமெரிக்காவில் இருக்கார். அவர் வந்து நம்ம மகாபிரிவா மணிமண்டபத்தினுடைய ட்ரஸ்டியாகவும் இருக்கார். அப்புறமா ட்ரஸ்டியானவர் வந்து அவர் வந்து அவருக்கு என் மேலே கொஞ்சம் ஆசை உண்டு, ஒரு மதிப்பு உண்டு. நான் அவர்கிட்ட ஒன்றே ஃபோன் பண்ணேன், இதேமாரி வருது, நீங்கள் சிவன் சாருக்கு ஏதோ பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு கேள், இந்த இடத்த நீங்கள் வாங்கிடுங்க, வாங்கிட்டேன்னா we will continue to work here till the கோவில் ஒர்க் இஸ் ஓவர். எங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. வாடகை நான் பேருக்கு சொன்னேன், அவர் வாடகைலாம் வாங்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு வாடகை வேணுன்னா கூட நம்ம கொடுத்துடலாம் சார், நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. மாமா நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, அந்த வீடை உடனே நான் வாங்கிடுறேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. கிட்டு அடுத்த நிமிஷம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஒரே செக்கை கொடுத்தா நீங்கள் எப்போ வரையில் நீங்கள் கையெழுத்து போடணும், இல்லைன்னா பவர் ஆஃப் அட்டார்னி கொடுங்க, கையெழுத்து போட்டு அந்த வீடை மாற்றிடலாம் அப்படின்னா. இல்லை நீங்கள் சார் பேரில் வாங்கிடுங்க, இல்லை சார் இல்லை ட்ரஸ்ட் பேரில் வாங்கிடுங்க அப்படின்னா. சரி அப்படின்னு ஒன்று ட்ரஸ்ட் பேரில் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டோம். இது 3 monthsக்கு நம்ம அங்கே போனோன்னே 1 yearல இந்த வீடை வந்து நீங்கள் இது பண்ணிடலாம், நீங்கள் அதை வாடகைக்கு வருதோ அப்படின்னு. நான் சாருக்காக தான் வாங்கினேன், நான் எனக்காக வாங்கலை, சாருக்காக வாங்கினேன். நீங்கள் வேணும்னா அதை வச்சுக்கோங்க, இல்லை அந்த கோவில் கட்டுறதுக்கு பணம் வேணும்னா அதை விற்றுவிட்டு அதை கோவிலுக்கு வாங்கிக்கோங்க, எது வேணால் நீங்கள். அப்போ தான் நினச்சேன், இந்த சாரு பண்ண வேலையை பாரியா, இந்த வீடு முன்னாடியே அவர் விற்க போகிறேன் நீங்கள் வாங்கிக்கிறாளான்னு என்கிட்ட கேட்டிருந்தாருன்னா இந்த புது இடத்தை பற்றி யோசிச்சிருப்போமா, இந்த கோவிலை பற்றி யோசிச்சிருப்போமா, ஒரு கருங்கல் கோவில் வருமா? கரெக்ட். அந்த இது முடிஞ்சு அதை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி அந்த வேலை ஆரம்பித்து பூமி பூஜை போடுறோம், இவர் வந்து நீ எடுத்துக்கோங்கிற. டைம் அண்ட் ஸ்பேஸ் சார் வந்து எப்படி அதை பண்ணுறாருங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. எல்லா விஷயங்களும் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கார். கருங்கல்ல நான் முன்னாடி அது ஆர்கிடெக்டை பேசும்போது யூட்டிலிட்டி ஆஃப் தி ஸ்பேஸ் நல்லா இருக்கணும், ஏன்னா ஒரு கிரவுண்ட் இடம் தான் இருக்குது, நீங்கள் எனக்கு ட்ராயிங் போட்டு தாங்க ஒன்று. கீழே கார் பார்க், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது ப்ரேயர் ஹால், செகண்ட் ஃப்ளோரில் வந்து அன்னதானம் கூட வச்சுக்கலாம், தேர்ட் ஃப்ளோரில் வந்து ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டார். சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. பை திஸ் டைம் அமெரிக்காவில் அந்த பெரியவா கோவில் ஆர்த்தி இருக்கார் இல்லையா, ஷி ஹஸ் பிகம் மை டாட்டர், லைக் என்னுடைய மானசீக புத்திரி. சாருக்கு கோவில் கட்டுறோம், சாருக்கு வந்து ஃப்ளாட்ஸ் கட்டல, அதனால் கோவிலாக தான் அது வரும், அப்படி தான் வரணும். கீழே கார் பார்க்லாம் இருக்கக்கூடாது, பூஸ்பர்ஷம் இருக்கணும். சாருக்கு கீழே தான் நீங்கள் இது பண்ணணும், அதுக்கு மேலே 2 ஃப்ளோரோ 1 ஃப்ளோரோ என்ன கவர்மெண்ட் ரூலோ அதை பார்த்துக்கோங்க, பட் நோ ஃப்ளாட் லைக் சாருக்கு. எவனா ஒருத்தன் அப்படி ரோட்டில் போனான்னா திரும்பி பார்க்கணும் என்னமோ இருக்கேன்னு, அவன் பாட்டுக்க ஒரு ஃப்ளாட் இருக்குன்னு இப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா. அவள் சொன்னிட்டான்னா அது வந்து எப்போதுமே பர்ஸ்பெக்டிவ். நான் சொன்னேனே அவளுக்கு ஒரு தனியாக அனுகிரகம் அது. சரின்னு அப்படி திங்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி திங்க் பண்ண உடனே பூஸ்பர்ஷம் இருக்குன்னா நம்ம கருங்கல்லே பண்ணிடலாமே. அமெரிக்காவில் ஏற்பட்ட பழக்கமாச்சு, பூஸ்பர்ஷம் இருக்கிறதுனால கருங்கல் வரும்பொழுது நம்மளால அதை பண்ண முடிஞ்சுது. இங்க பூஸ்பர்ஷம் இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல பண்ணும்போது நம்ம கருங்கல்லே பண்ணிடலாமே அப்படின்ட்டு சபை மாதிரி பண்ணி, சிதம்பரம் சபை மாதிரி பண்ணி பஞ்சாட்சர படி வச்சு கருங்கல்ல பண்ணியாச்சு. இப்போ பார்த்தேன்னா அந்த பக்கம் போறவ அப்படி திரும்பி பார்க்கறது இல்லை, பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாரும் அந்த பக்கமா போற மாதிரி சார் பண்ணி கொடுத்துட்டார். அப்படி பண்ணி கொடுத்துட்டார். February 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பாபிஷேகம். எங்களுக்கு என்ன ஒரு பெரிய அனுபவம்னா, பெரியவா கோவில சார் கட்டி கொடுத்தார். எல்லா விஷயங்கள்லயும் சாருடைய புஷ்ய நட்சத்திரத்துல தான் நடக்கும்.
சாருக்கு எல்லாமே அனுஷத்துல தான் நடக்கும். அதனால சார் கோயில பெரியவா கட்டி கொடுக்குறா. ஸோ இது அவ்வளோ பிரமாதமாக பண்ணணும் அப்படின்ட்டு நம்மள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற சாருடைய விக்கிரகத்தை தான் அங்கே வைக்கிறதா இருந்தோம். அப்போ தான் கோழைகால் சுவாமிகளை போய் பார்க்கும்பொழுது பானத்தில் பண்ணி சிவராமா அப்படின்னாரு. பகீர்னுக்கு இதனால அது கூத்தா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்தது. நம்ம ரமணன் மாமான்னு நம்ம சாரனுடைய டிவோட்டி, பெரியவா டிவோட்டி, அவருக்கு எப்பா எனக்கு சொப்பனத்தில் வந்தாருப்பா சார், வந்து கருப்பா கருங்கல்ல தான்ப்பா இருக்கார், நீ அதனால பஞ்சலோகம் வேண்டாம் கருங்கல்ல பண்ணிவிடு அப்படின்னா. இந்த கூத்தெல்லாம் அடிக்காத, சார் வந்து ஏன் சொப்பனத்தில் வந்து சொல்லிட்டோம், ஓன்ட்ட என்ன சொல்றது என்கிட்ட சொல்லட்டும், அப்போ பார்த்துக்கலாம் வேலையை பாடுறா அப்படின்ட்டேன். ஆனால் எனக்கு எப்போதுமே ஒரு மனசில் என்னன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறான்னா சார் எனக்கு அவா மூலியமாக சொல்கிறார் அப்படின்னு என்னுடைய ஃபீலிங். அதனால் அதை ரிஜெக்டும் பண்ண முடியல. ஆனால் நான் மைண்டை செட் பண்ணிவிட்டு அந்த பஞ்சலோகம் தான் மூலவர் அப்படின்னு. சரி இது வேண்டாம், வம்பு வேண்டாம், அதனால் நம்ம சீட்டு போட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு ரமணனையும் கூட்டின்னு போய் சாருக்கிட்ட சீட்டு போட்டோம். பஞ்சலோகமா கருங்கல்லான்னு. கருங்கல்னு வந்துருக்கு. சரி, ஐயா என்னடா இப்படி பண்ணிட்டாரே சார், கவுத்து விட்டாரு அப்படின்னு எனக்கு ஒரே சாருக்கிட்ட வருத்தம். என்ன சார் என்னை கவுத்து விட்டீங்களே நீங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஒரு பிளான் போட்டேன். சாரையும் ஏமாத்திடலாம், ரமணனையும் ஏமாத்திடலாம். குட்டியா கருங்கல்ல ஒரு சார் பண்ணிடலாம். இந்த பஞ்சலோக சாரை வச்சிடலாம், கருங்கல் வைக்கணும்னு சொன்னார் அவ்வளவுதானே. ஒரு குட்டியா ஒரு கருங்கல்ல பண்ணிட்டு அதை அப்படி இப்படி முன்னாடி வச்சிடலான்னு நான் மனசுல பிளான் போட்டு 2 பேரையும் ஏமாத்திடலான்னு ஒரு பிளான்ல இருந்தேன். அப்ப ஆர்த்தி மறுபடியும் கூப்பிட்டு அமெரிக்காலேருந்து, ஜி பஞ்சலோகத்துல வைக்கிறதுனால டெய்லி அபிஷேகம் பண்றதுனால சில சேலஞ்சஸ்லாம் வருது. ஏன்னா பஞ்சலோகங்கிறது உற்சவராக தான் இருப்பார், டெய்லிலாம் அபிஷேகம் பண்ண மாட்டா. நம்ம வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் வருதுனால நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம சாரை வந்து இதுமாரி கருங்கல்ல பண்ணிடலாமான்னு. தாயை ஆளை விடு, இப்போல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இவர் தான், அவரை கொண்டு போய் வச்சிடலாம், வேலையை முடி. நமக்கு எப்பவுமே ஈஸி சொல்யூஷன் தானே வேணும். கரெக்ட் சொல்யூஷனுங்கிறத விட ஈஸியாக இருக்கிறது தான் நமக்கு சொல்யூஷன். இது நம்மளோட ஹியூமன் மைண்டு. கடைசியில் இப்போ கோழைகால்கிட்ட போயிருக்கும்போது பானத்தில் பண்ணுன்னு சொன்ன உடனே அவ்வளோதான். கோழைகால் வாயால் வந்திருக்கு. மகாபரிவா டைரக்டாக தன்னுடைய திருப்பாதத்தை எடுத்து அவருடைய சிரசில் வச்சு அவருக்கு சந்நியாசம் கொடுத்த அப்பேற்பட்ட ஒரு மகான் அவர் வாயால் வந்திருக்குன்னா பெரியவாளும் சாரும் சேர்ந்து சொல்கிறா. இதுக்கு ஒன்றும் செகண்ட் இது இல்லை. சரின்னு நானும் நம்ம வாலண்டியரும் நர்மத நதிக்கு போய் ஓம்காரேஸ்வரர் போய் ஸ்நானத்தெல்லாம் பண்ணிட்டு பார்த்தோம்னா அவன் சொல்கிறான், நர்மதில் பானம் தான் வரும், கிரைண்டு தான் பண்ண முடியும், அதில் வந்து ரூபம்லாம் பண்ண முடியாது. அந்த கல்லோட வாகு கிரைண்டு பண்ணலாம் அப்படியே ஷேப் வரும், அதை லிங்கமாக வச்சுக்கலாம், அதுதான் பானலிங்கம்னு பேர். அதில் போய் ரூபம்லாம் பண்ண முடியாது, பண்ணாலும் அப்படி ஷேப்லாம் வராது, அப்படியே சும்மா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதை சரிபடாது. அங்கே இருக்கிறவங்க நான் வேணா ட்ரை பண்ணுறேன்னா பண்ணி பார்த்தா, நாங்கள் போய் பார்த்தோம், அது வந்து சாருன்னு மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி இருக்கு, ஒரு ரூபம் வந்திருக்கு, பட் நாட். சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சுவாமிகள்கிட்ட அங்கேருந்து நான் காமிச்சேன். சுவாமிஜி இது மாதிரி இருக்குன்னு, நீ எனக்கு கல் எடுத்து இங்கே காமிச்சிடும் அப்படின்னாரு. 830 கிலோக்கு கல். அதில் நர்மதில் என்னென்னா எல்லாமே கலர் கலராக தான் இருக்கும். சரி, நமக்கு கலர் கலராக இருந்து பானம் பண்ணேன்னா பானலிங்கம் பண்ணேன்னா ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு கோடு வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும், இந்த பக்கம் இப்படி வந்ததுன்னா பாரு சுவாமிக்கு பிறைய இருக்குன்னு நம்ம ஏதாவது அதுக்கு ஒரு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நடுவில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா 3வது கண் நெத்திக்கண் இருக்கு பாரு சுவாமிக்குன்னு சொல்லலாம். இப்படிலாம் நம்ம மனசை தேத்திக்கலாம். ஒரு ரூபத்தில் இப்படிலாம் வந்ததுன்னா அசிங்கமாக இருக்கும். பியூரா கருப்பாக இருக்கிற கல் வேணும். அவர் சொன்னால் இதுமாரி டேமை மூடினா தான் கல் இருக்கிற இடமே தெரியும், இல்லைன்னா பிரபாகமாக தண்ணி ஓடுன்னா கரெக்டாக டேமை மூடினா. கல் தெரிஞ்சுது. 830 கிலோ கல்லை எடுத்து இந்தூருக்கு அமிச்சு ரோடு வழியாக அமிச்சு நேராக காஞ்சிபுரத்துக்கு அமிச்சாங்க. சுவாமிகள்கிட்ட சொல்கிறேன், சுவாமியில் எனக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க, நீங்களாச்சு பெரிவாளாச்சு ஸ்தபதியாச்சு என்ன வேணா பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் கூட பண்ண முடியும்னு சொல்லலை, பண்ண முடியாதுன்ட்டா. நர்மத பானக்கல்லில் ரூபம் பண்ண முடியாது. பெரிவாளுடைய ஆராதனை அன்னைக்கு நான் தான் சொன்னேன், சாருடைய விஷயம் எல்லாம் பெரிவாளுடைய இதில் கரெக்டாக பெரிவாளுடைய ஆராதனை அன்னைக்கு இந்த ஸ்தபதி கூப்பிட்டார். நாங்கள் ஒரு 20 பேர் போயிருந்தோம். we became mad. பிரத்யட்சமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார் சார். நான் காமிச்சேன் போட்டோ, பிரத்யட்சமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். கையில நகம் இருக்கு, கையில நகம் நகம் இப்படி தடவினா நகம், கையில நகம், கண்ணு, கையில இருக்கக்கூடிய சுருக்கம், சாருக்கு இருக்கிற சுருக்கம்,
நரம்புகள் அப்படியே நரம்பெல்லாம் ஓடிது. அப்படியே சார் எப்படி இருப்பாரோ அப்படி. இப்ப சார் நேரா வந்தாருன்னா, ஏய் இதே மாதிரியே இருக்காரே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சார் அப்படியே வந்து இறங்கிட்டார். அதுல குவளைகால சுவாமிகள் ஒரு வார்த்தை சொன்னார், தங்க நகைகள் எப்படி தங்கம் அப்படியே வியாபிச்சிருக்குமோ அதே மாதிரி சிவன் பான சிவன்சார் ரூபத்தில் வியாபித்து விட்டார். இது